திருவாகிய மகாலட்சுமிகள் ஆட்சி முந்தைய சபை ஒளிவரைக்கும் கரையால் என்னையும் இரண்டு கண்களால் உற்று நோக்கி பார்த்தார். வந்திருக்கும்படியான ஆசான் இன்னான் இணையான் என்று விளக்கம் புறப்பட்டதா இல்லையா? ஒன்றும் விளக்கம் புரியலையா? உன்னுடைய விளக்கத்தை விவரமாய் இந்த சகோதரர்கள் தெரிவித்தார். அதன் பிறகு எனக்கு புரியும். தெரியாது தோழா ஐயா அந்த கதிரவன் என்ற மங்கள் விளக்கம் எப்படி தெரிந்தது? கர்ணாபிஷேகரம் அண்ணன் என்ற விளக்க விவரமா புரிந்து கொண்டேன். கர்ணாபிஷேகரம் ஐயா இந்த 17 நாள் அமர் கர்ணன் காண்டிபன் சண்டை 3 நாடக பேராசிரியர் எழுதி தேர்ச்சி பெற்ற நாடகம். ஆமாங்க ஐயா, 3 நாடக பேராசிரியர் எழுதிய தேர்ச்சி பெற்ற நாடகம். என்ன மைந்தன் அதிக பலமுறையோன் கர்ணாபிஷேகரன் ஆனே. ஆமாங்க, இது அம்மணி அம்மாள் நாடகம். திறனா கர்ணாபிஷேகரன் வந்தேன். சிலை முழுன் அழகிய தளபதி சேனாதிபதி பட்டம் கட்டிய ஒளி தந்தார். இது பகண்டையார் எழுதியது. ஆமாங்க. ஆனா தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசான் அவர் நாடக மாமேதை, நாடக பேராசான். அவளை போல் ஒரு புலவர் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட மறைந்த மாமேதை தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த 6 பேர் தந்தைக்கு சமமா விளங்கும்படியான ராஜகோபால் ஆசான் எழுதியது. என்ன எழுதியிருக்கான்னு கேட்டால் வந்தார்.
வந்தேன். ஏனை தேர்வரி சேனை கதிபதி இந்த புங்கவர் மதிக்க ஜெயம் தந்தேன். திங்கள் குலத்தில் வந்த திருவை குந்தி குமாரன். திங்கள் குலத்தில் சந்திரமதியில எவ்வளவு போடுறதுக்கு போடுவீங்க போட்டல எவ்வளோ ஆம்பி விளைக்குது பாட்டு பாட்டாரா திங்கள் குலத்தில் வந்த தெருவை குந்தி மைந்தன் அமைச்சரே ஐயா சேவனம் கொஞ்சம் மாமா நீங்க யாரு வேஷம் பாக்குறீங்களா தெரியல. அவருக்கு சல்லி வேஷம் அவர் வேஷம் எடுத்து பாத்துட்டு போங்க. காலைல பாத்துக்கிறோம். உனக்கு சம்பளம் தான் 150. திங்கள் குலத்தில் வந்த திருவை குந்திக்குமார். குந்திக்குமார் அருமையன் தோழா ஐயா என் சென்னையில் மகளும் மின்னி சொல்லு அந்த கண்ணிலா மைந்தன் என்னை பார்த்து மகிழ்ந்தட. ஆமாங்க ஐயா. கண்ணிலா மைந்தன் என்று சொன்னால் அவன் யாரு? அவன்தான் திருதராட்டிரமன். அவன்தான் என் தம்பி தெரியும். தம்பியா? என்ன நல்ல பையன் மகனாவா? இல்ல அது நாம எப்ப சாகுறது எப்பா? சரி சரி நாம சாகுறது எப்ப தேடி குச்சி வச்சுக்கலாம். வண்டியில போலாம் சாவது நாம என்ன பண்றது? நகரம். இந்த அத்திமா நகரத்தை சத்திரியர் வில்லரங்க போட்டி ஏற்பட்டது. ஆமாங்க ஐயா. இப்ப நான் அங்க தேசாதிபதினு சொன்னேனே, இந்த அங்க நாடு. ஆமாங்க. அது எப்படி கிடைச்சது? உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு யாராவது கிடைச்சது? அதனுடைய விளக்கம் சொல்லுங்க. உமக்கு தெரியுமா? நான் அந்த அளவுலாம் படிக்கலங்க. தெரியாது. நான் படிச்சது மாமா மாதிரி 3 படிப்பு தான். டீகோ டாகோ என் பூக்கோ அது அமெரிக்கா போய் படிச்சிருந்தோம். என்ன பின்ன சைக்கிள்லயே போனோம், சைக்கிள்லயே வந்தோம். பெட்ரோல் 150 ரூபா ஒரு லிட்டர் போட்டு போனோம். வேகமா போவோம். அப்பதான் ஐயா சத்திரியர் வில்லரங்க போட்டி ஏற்பட்டது அத்திமா நகரத்தில். அவனை போக 55 தேச மன்னர்களும் கலந்து கொண்டார். ஆமா. ஆனால் ஒருவர் வெல்வெற்று கூடும் அங்கு எடுபடவில்லை. உடனே அர்ஜுனன் எழுந்தான். கண்ணுக்கு தெரிந்த வண்ணமாகவே காண்டவத்தை பிடித்தான். பானபிரேசம் செய்தான். சிலம்பு உடாரத்தில் தங்கம் என்று சொல்லும்படியான மச்சம் ஒரு நூல் இழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த மச்சத்தை எவன் ஒருவன் அறுக்கிறானோ அவன்தான் வில்லாளி. அப்படி என்று படைசாற்றி விட்டார். ஆமாங்க. அப்படி படைசாற்றிய உடனே அவனை போக 55 தேச மன்னர்களும் அந்த வில்லரங்கத்திலே கலந்து கொண்டார். ஒருவர் வெல்வெற்று கூடும் அங்கு எடுபடவில்லை. உடனே அர்ஜுனன் இருந்தான். கண்ணுக்கு தெரிந்த வண்ணமாகவே இந்த காண்டவத்தை பிடித்தான். பானபிரேசம் செய்தான். அங்கு உள்ளவர் சொல்லுகிறார், அர்ஜுனனை விட உலகத்தில் வில்லாளி யாருமே இல்லை. அப்படி என்று பறைசாற்றுகிறார். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, சகுனி, சல்லியன், அஸ்வத்தாமன், ஜெயத்ரசன், சிந்துபூபதி. ஆமாங்க. 8 ஆச்சாரியார்கள் 32 குருபீடங்கள் அமர்ந்திருந்தார். ஆமா. அங்கு உள்ளவர் எல்லாம் அர்ஜுனனே வில்லாளி. அப்படி என்று சொன்ன உடனே எனக்கு கோபம் பிறப்பித்து வந்துவிட்டது. கோபம் சிறு பிள்ளையில இருந்து அந்த பேடை பயலாகிய அர்ஜுனன் எனக்கு எதிரி. என்னுடைய எதிரியை என் கண் முன்னே புகழ்ந்தாய். நான் சும்மா இருப்பனா? அந்த சபையிலே
அவன் கண்ணுக்கு தெரிந்துதான் காண்டு வித்த பிடித்தான். ஆமா. நான் கண்ணுக்கு தெரியாதவே சிலம்பு கூடாரத்திலே ஒரு நூல் இழையில் தொங்கும்படியான மச்சத்தை கண்ணுக்கு தெரியாத பின்புறமாக பார்த்து அறுத்து. அடேங்கப்பா. அப்ப அங்க உள்ளவர் சொல்லுகிறார் அர்ஜுனனை விட இந்த உலகத்தில் கர்ணன் தான் வில்லாளி. கர்ணனுக்கு நிகரா உலகத்தில் வில்லாளி யாரும் கிடையாது. அப்படி என்று எனக்கு போற்றி புகழ்மாலை அணிவிக்கும் காலத்தில் 884 வருட படுத்த வீஷ்மர் இருந்தால் கர்ணா நீ எந்த ஜாதி எந்த குலம் என்று தெரியாத உமக்கு இது சத்திரியர் வில்லரங்க போட்டி. இந்த வில்லரங்க போட்டியில் ஏதடா இடம் அப்படி என்று என் பிடனையை பிடித்து என்னை வெளியாற்றினார். என்னை வெளியே தள்ளிய உடனே நான் என்ன நினைத்தேன், என் உடலிலே இவ்வளவு தெம்பும் திறமையும் இருந்து இவ்வளத்தான் என்கிற பெயரை இந்த சபையில வாங்கிட்டேன். இந்த உயிர் இருந்தால் என்ன இல்ல மண் மீது மடிந்தால் என்ன அப்படி என்று கால வெளிவசத்தை நினைத்து புறப்பட்டு வெளியேறினேன். அப்படி வெளியேறும் காலத்தில் என் தம்பி ஆகிய துரியோதனன் ஓடி வந்து அண்ணா எங்கண்ணா போறீங்க அப்படின்னு கேட்டான். தம்பி இவ்வளத்தான் என்ற பெயரை வாங்கிவிட்டு இந்த சபையில் நான் உயிரோடு இருப்பதும் என்ன இல்ல உயிரோடு இருப்பதும் என்ன அப்படி என்று வெளியேறுகிறேன். என் உயிரை எங்கேயாயிலும் சென்று மாய்த்துக் கொள்கிறேன். எனக்கு விடை கொள்ளடா தம்பி. ஏனடா இந்த சித்திரவதை, ஏனடா இந்த பாவம். அப்படி என்று நான் வெளியேறும் காலத்திலே என் தம்பியாகிய துரியோதனன் ஓடி வந்து அண்ணா கர்ணாபிஷேகரே நீங்கள் கண்களிலே இருந்து நீர் வடிய கூடாது அப்படி என்று என்னை வெளியேற்றிய தம்பி சபைக்கு கொண்டு வந்து ஏ துரோணாச்சாரியாரே கிருமாச்சாரியாரே ஏ சகுனி சல்லிய நஸ்வத்தாமன் ஜெயத்தரசன் சிந்து பூபதி அவர்களே நீங்க எல்லாம் எந்த ஜாதி தெரியுமா அப்படி என்று சுட்டி காட்டினான். என்ன சுட்டி காட்டினான் தெரியுமா? நம்பி தூணில் அரசு கட்டி ஹரி பிறந்தது அன்று தூணில் அரணும் தானும் ஏகினான். அந்த ஹரி எந்த ஜாதி உனக்கு தெரியுமா? அந்த அரண் எந்த ஜாதி உனக்கு தெரியுமா? பிராமண குலத்துலதான் ஒரு பொண்ணு அழகா பிறக்கணும் சட்டத்துல இடம் இல்ல. அது ரொம்ப தாழ்ந்த குலமா இருந்தாலும் ஒரு பொண்ணு அழகா பிறந்தா இருந்து விட்டால் அழகென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்திரியனுக்கு தான் வீரன் என்று சபையிலே யாரும் சொல்லப்படாது. அவன் தாழ்ந்த குலமா இருந்தாலும் வீரன் என்று சொன்னால் வீரன் என்றுதான் அவனை போற்ற வேண்டும். அப்படி என்று தூதுவர்களே ஏதாவது நாடு காலியா இருக்குதான்னு பாருங்க. அப்ப மன்மதனால் எரிக்கப்பட்ட இடம் அங்கநாடு காலியா இருக்கு. அந்த நாட்டுக்கு அரசர் இல்லை. கர்ணாபிஷேகனை கொண்டு போய் வைக்கணும். அப்படி என்று சொன்ன உடனே என்னை யானையின் மீதிலே ஏறச் செய்து ரதக துரக பதாதிகளை வரவழைத்து அந்த தேசம் புறப்பட்டு அந்த நாட்டை எனக்கு முடிய செங்கோல் கொடுத்து இந்த முடி கொடுத்து வலது கையிலே செங்கோலை கொடுத்து சீர்சிறப்போடு இந்த நாட்டை ஆண்டு வாருங்கள் அண்ணா என்று ஒரு பொக்கிஷ திரவியத்தை கொடுத்து கேட்ட பொருள் அல்லிக்கும் கேட்ட பொருளை அளிக்க முடியாது. கீர்த்திய படத்தை என் தம்பி என் உயிரிலின் மேலான என் ஆறு உயிர் தம்பி என் தம்பி துரியோதனன் இன்னைக்கு சபைக்கு கூப்பிட்டுருக்கிறான். தம்பியை பார்க்கணும். சபைக்கும் சாமிக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு
அது மேட்டாத்தூர் நகரத்தில் இருக்கும்படியான பாவாடை நாட்டார் அண்ணா ஆத்தூர் நகரத்தில் இருக்கும்படியான பாவாடை நாட்டார் எல்லாம் தான் உலகத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நாடகமும் அமையுமா? நீ வேற ஆட்டக்கார செத்தவன் ஆட்ட வைக்க மாட்டாங்க. யார் ஒருவர் புண்ணியம் செய்தார்களோ உண்மைதான், அந்த புண்ணியம் செய்வர்களுக்கு தான் இந்த தெருக்கூத்து என்பது அமையும். அதுவும் ஆறுயிர் அண்ணன் மான் அண்ணா. ஆமா, அது அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க தாமரம். கண்டிப்பா அவர் மிருதங்க வாசிக்கிறாரு. அவர் மிருதங்க வாசிக்கிறதுக்கே அவங்க கொடுத்த பணம் சரியா போச்சு. கண்டிப்பா என்கிட்டலாம் கொடுத்துருந்தா வாங்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா பொய்யா? பெருமை. ஆமா, ஏன்னு கேட்டா நம்ம சுத்து பக்கத்துல கிழக்கும் வந்து அடிப்பாப்புல, மேற்கும் வந்து அடிப்பாப்புல. ஆமா, மத்தலகாரன் இந்த பக்கம் தான் அடிக்கலாம், அந்த பக்கம் போய் அடிக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தி மானண்ணா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு எம்மன் பணம் கொடுத்தாங்களே தெரியாது. கண்டிப்பா அந்த மிருதங்க வாசிப்பதற்கே அந்த பணம் சரியா போச்சு. ஆமா, அப்பேற்பட்ட மறைந்த மாமேதை பாவாட நாட்டார் சாலுக சாரூப சாமிப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைவதற்காக வேண்டி இந்த தெருக்கூத்து வச்சிருக்காங்க தம்பி. எம்பெருமான் பாதத்திலே சென்று இறைவன் அடி சேர வேண்டும் என்று அந்த பகவானை நான் பிரார்த்திக் கொள்கிறேன். தம்பி, உமக்கும் சாமிக்கும் சபைக்கும் வணக்கம். என் தம்பி ஆகிய துரியோதனன் அழைத்திருக்கிறான். அருமறை முதல்வன் யாது மாயனை ஆதிமாயனை கனிமுக வண்ணனை கமலச்செங்கனை திருமகள் நாதனை தேவதேவனை நம்ம இருப்பாதமேற்றுவோம். அப்பேற்பட்ட எம்பிரான் புலற்பெயர் கொண்ட பேர் என்னங்க? பாவாடை குளத்தூர். அப்பேற்பட்ட பாவாடை குளத்தூர் நகரத்தில் இருக்க முடியாத பாவாடை அவர்கள் 101 அளித்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமான் நாராயணன் நீண்ட ஆயுளும் நிரந்தர செல்வமும் பெற்று கோத்திரம் விளங்க குடி விளங்க என்றைக்கும் கூட்டம் கொலையாமல் கொண்டை வாடாமல் அவர் குடும்பத்திலே அந்த அருணாச்சல ஈஸ்வரன் இருந்து நீண்ட ஆயுளும் நிரந்தர செல்வமும் பெற்று இன்புற்று வாய் அந்த பகவானை நான் பிரார்த்திக் கொள்கிறேன். சுபஜெயம். என் தம்பியாகிய துரியோதனன் ஏதோ காரணமாய் நடத்திருக்கிறான். தம்பி அந்த புறத்தில் இருந்தால் அண்ணாவாகிய கர்ணாபிஷேகன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐயா அண்ணாவாகிய கர்ணமாகரன் நிலவிட்டாரா? வந்துட்டாங்க. சமாதானம் கொடு. ஐயா அதாவது தம்பி துரியோதனன் மறுபடி கட்டளை. ஆமாங்க அண்ணா தம்பி துரியோதனா பணத்திலும் குணத்திலும் பெரியவன் இந்த உலகத்தில் யார் என்று கேட்டால் டெல்லியாய அத்திமாநகரம். உண்மைதான். 66,000 வீடு 66,000 வீடு சதுரத்துக்கு சதுரமான நாடு 4,60,32,000 வீட்டுக்கு சொந்தக்காரன் யார் கேட்டால் என் தம்பி துரியோதனன். உண்மைதான் அண்ணா, நீதான் இந்த சிம்மாசனத்துல உட்காரணும். இந்த 100 பிள்ளைக்கு வயதே மூத்தவர் நீங்கள் தான் உட்கார வேண்டும். அப்போ உன் மனம் வேதனைப்படாது. கிடையாது அண்ணா, நீ அமரும்படியான சிம்மாசனத்தில் என்ன உட்கார வைக்கிறேன்னு கேட்டா ஆமா உன்னை விட ஒரு கெடிநாட்டு இந்த உலகத்தில் பெரியவன் யாரும் இல்லடா என் தம்பி. அவன் நானே உட்கார கஷ்டப்படுறேன், நீ உட்காரலாம். நான் என்ன சொல்றேன்னா இந்த உலகத்துல அவன் சீட்டு கலையறான். கருத்து சீட்டு ஏன் வீணா பண்ணி விட்டுறேன்? நான் எனக்கு சீட்டு கடமை அலையறான். இது எம்எல்ஏ சீட்டா? தம்பி துரியோதனா
ஏன்னா வில்லரங்க போட்டியில எட்டாத புகைப்படத்தை ஆள் நீங்க ஒரு ஆள் தான். அப்பேற்பட்ட திவ்ய பொறுப்பாளர் நம்மளுக்கு சின்ன திருவன் அதே ஒரு வணக்கம் அண்ணா. தம்பி துரியோதனா அண்ணா அப்ப நான் உயிரே தம்பி பாதத்தை மனிதபடியால் நீண்ட ஆயுளும் நிரந்தர செல்வமும் பெற்று இன்புற்று வாழ உனக்கு ஆசீர்வாதம் அளித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருந்தோம். தம்பையினுடைய முகத்தை இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே. என்ன போச்சு? தாமரை தடாகத்திலே புஷ்பம் எப்படி வெளியே முளைத்து வருமோ அதே போல் இருக்கும்படியான என் தம்பி துரியோதனுடைய முகம் இன்னைக்கு வாடி வதங்கி இருக்கு. என்ன காரணம்? இது என்ன காரணம் தெரியலையே. இருமா பேசாதீங்க. தம்பி துரியோதனா அண்ணா அந்த மர்மமோ மன்னவா நீ ஒரு மொழி உரைத்தால் கர்ணனும் இனி சும்மா இருக்க மாட்டேன் கருத்தறிய தாமரை தடாகத்திலே புஷ்பம் போல் இருக்க முடியாத உன்னுடைய முகம் இன்னைக்கு வாட்டி வதங்கி இருப்பது என்ன? என்ன சொன்னாங்க?
அண்ணா பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க வேண்டாம்டா துரியோதனா சண்டை வேண்டாம்டா அவளுக்கு சேர்படியான பேர் பை ராஜ்யத்தை கொடுத்து விடடா அப்படின்னு சொன்னார்களே. அப்படி என்று குரு பெரியோர்கள் எல்லாம் சொன்னார்களே. அவர்கள் மொழியை நான் கேளாமல் போய் விட்டேனே. அதற்கு என்னடா இப்ப கவலைப்பட? அவர்களை கேட்டிருந்தால் இப்பேற்பட்ட கெடுமதி எல்லாம் நமக்கு வந்து விடுமா? என்ன உனக்கு என்னடா குறை? எனக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைத்திருக்கின்றானோ அதன்படிதான் நடக்கும் போல இருக்குது அண்ணா. என்னடா இது? ஒரு மாவீரனை வைத்துக் கொண்டு இவன் என்ன வார்த்தை பேசுகிறான்? தம்பி அண்ணா, நீ பேசுவது என்னுடைய மனம் கலங்குகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. காரணம் தம்பி துரியோதனா அண்ணா யாருக்காக பயப்படணும் சொன்ன? அந்த வஞ்சகனாகிய கோவலக்கண்ணன் அந்த பஞ்ச பசங்களுக்கு பயப்படுறியா? ஆமாண்ணா. அறிவில்லாதவனை புத்தி இல்லாதவனை என்ன வார்த்தை நான் கூட என்னவோ நினைச்சேன். ஆமாண்ணா தம்பி கண்களில் இருந்து நீர் வருகிறது என்று சொன்னார். அது மட்டும் கிடையாது அண்ணா. என் உள்ளம் தாங்குமா? தாங்காது அண்ணா. தம்பி அண்ணா அட 13 வருஷமாய் உண்ணுவதற்கு உணவில்லாமல் கிடையாது, படுப்பதற்கு இடம் இல்லாமல் காய்கனியை புசித்து வரும்படியான அந்த பஞ்ச பசங்களுக்கு நீ பயப்படுற? ஆமா வேற எவனோ ஒருத்தவனை சொன்னி அவன் யாரு? அந்த கட்டுமாடு கட்டி அந்த யாதவனாய கோவலக்கண்ணன். மாமா 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 பே பட்டுடா கூப்றாங்க பட்டுடா பட்டு போறா ஒரே சின்ன இங்க வா மாமா பட்டு போ மாமா என்னை அடிக்காதே அரசே அண்ட என்னை அடிக்காத அரசே முடியல அங்க போறா அரசே வா வா நான் எது டேய் தம்பி அண்ணா அவன் திருப்பதில தாலி அறுத்த போற முண்டாட்டு வைத்தவன் அந்த கோணார வக்கால ஓழி அந்த எட்ட கம்யூனிட்டி அந்த எட்ட ராஸ்கேல் அந்த கோணானுக்கு பயப்படுற? ஆமா அண்ணா. தம்பி அண்ணா அவன் சதி செய்ய வேணும் என்று முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. உண்மைதான் உண்மைதான். அவன் மூஞ்ச பார்த்தா மீசை இல்லாத ஒரு பொட்ட பையன். ஆமா திருப்பதில தாலி அறுத்த அந்த கோணார வக்கால வழி அந்த எட்ட ராஸ்கல் அந்த பஞ்ச பசங்களை விட்டால் விடுவனே தவிர அந்த யாதவனாகிய கண்ணன் சிரத்தை தான் முதலில் அறுப்பேன். அந்த தாலி அறுத்த முண்டாட்ட வைத்தான் அவன் தலைய சொன்னாவே அண்ணா. அது மட்டுமா அண்ணா? புத்தி இல்லாத நாய் பாருங்க
தம்பி அண்ணா ராஜாக்கு கடவுளாகி அர்ஜுனாகப்பட்டவன் ஆமாம் எப்படியா இருந்தாலும் கொண்டு விடுவான். தருமனுடைய முரசு கொடி ஏற்றுவான். என்னுடைய அரவ கொடி அறுத்து விடுவான் அண்ணா. அண்ணா அப்படி என்று சொல்லுகிறாயே என் தம்பி. தம்பி அண்ணா ஆனா தம்பி வேற நட்டு வந்தா கட்டுல தம்பி. இவன் யார்? இவன் யாரா? உட்கார் 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 உட்கார். நாகேந்திரா உட்கார். என்ன என்ன உட்கார் உட்கார். அப்படியே இவன் யார் தெரியுமா? யார்? இவன் தான் தட்சகனுடைய பிள்ளை. இவன் தான் சிவசேனன். அஸ்வசேனன் யாரு? தட்சனுடைய பிள்ளை அஸ்வசேனன். காண்டாவளத்தி அந்த பேடு பெயராகிய அர்ஜுனன் எரிக்கும் பொழுது பாலர் மட்டும் தப்பித்தது 3 ஜீவம் மட்டும்தான். ஆமாம். அவன் காண்டாவளத்தை சரகூடம் வளைத்து எரிக்கிறான். அப்படி எரிக்கும் பொழுது சாரங்க பட்சி என்று 2 பட்சி மேலே தப்பித்து ஓடிவிட்டது. சாரங்க பட்சி அதை அவனால கொல்ல முடியவில்லை. இந்த நாகம் தப்பித்து ஓடுகிறது. ஆமாம். அப்ப அந்த யாதவனாகிய கண்ணன் அடே அர்ஜுனா, நாகேந்திரனாகப்பட்டவன் தப்பித்து ஓடுகிறான். அவன் ஓடும் பொழுது சமரம் செய்துட்டு போறான். எப்படி? எப்பயா இருந்தாலும் கொண்டு வருவா. அவனை சமரம் செய்துட்டு ஓடுகிறான். அவனை விடாது, அவனை வெட்டுடா. அப்படி என்று சொன்ன உடனே நாகேந்திரன் தப்பித்து ஓடுகிறான். அவன் ஓடி வெட்டான் பாரு. இந்த வானு மட்டும் அறுபட்டு விட்டது. அவன் உயிரோடு தப்பித்து ஓடி வந்து நேரா அங்க தேசம் ஓடியாந்தான். நீயே பேசலாம். எல்லாம் தெரிஞ்சாலே பேசலாமா? சின்ன பசங்க பேசலாம், நீங்க பேசக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா கேட்டதான் புரியும். இவன் வானறுபட்டு தப்பித்து நேரா அங்க தேசம் ஓடியாந்தான். அங்க தேசம் என்னுடைய வாயற்படியில் நின்று அழுவுறான். எப்படி? ஐயா ஐயா, இந்த உலகத்தில் அர்ஜுனனுக்கு எதிரி யாராகிலும் இருக்கின்றீர்களா? இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களா? ஆமா. டேய் நாகேந்திரா, அந்த உலகத்தில் அர்ஜுனனுக்கு எதிரின்னு ஒண்ணு சொன்னால் அது நான் தான்டான்னு சொன்னேன். கண்டிப்பா ஐயா, சேர வேண்டிய இடம் நான் சேர்ந்து விட்டேன். என்னை சீர்சிறப்போடு நீங்க வளர்த்து வந்தீரானால் என்றைக்கா இருந்தாலும் பேடிப்பயிலாகிய சிரத்தை கொண்டு வந்து உன் காலில் நான் போடுறேன் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு சத்தியமும் சபதமும் செய்தான் இந்த நாகேந்திரன். ஒரு வேலைக்கு 20 பொற்கிண்ணம் பால், ஒரு நாளைக்கு 60 பொற்கிண்ணம் பால் நான் கொடுத்து வளர்த்து வரனே. ஆனா நானே ஒரு வேலை பரிதாபப்பட்டு விட்டுவிட்டாலும் அந்த பேடிப்பராகிய அர்ஜுனன், அந்த தருமன், அந்த நகுலன், சகாதேவன், அந்த பீமன் இவனும் நான் விட்டுவிட்டாலும் ஏதாவது ஆடு மாடு மேடி போச்சுங்கடா கம்யூனிட்டி சொன்னாலும் அவனுக்கு பிழைக்க போனாலும் இந்த அர்ஜுனன் இந்த நாகேந்திரன் இருக்கிறானே, நான் விட்டாலும் இவன் விடுவானா? என்ன செய்வான்? துரியோதனா, இந்த அரவ பாண்டத்தை விட்டு விட்டு அவனை அறுக்காமல் விடுவனா? தம்பி, இன்னைக்கு மட்டும் எனக்கு விடைத்தாமலை கொடுத்தால் சத்தியமா இன்னைய நடக்கக்கூடிய 17 ஆனாலும் அமரிலே நீ விடைத்தாமலம் கொடுத்தால் சத்தியமா என் தேரு இன்னைக்கு, நாளைக்கு 18ல உன் தேரு கட்டாயம்.
தம்பி தேரு இன்னைக்கு உங்க அண்ணன் தேரு ஆமா நாளைக்கு உன் தேரு என்ன தேரு சொர்க்க தேரு ஜெயத்தேரு தம்பி இரு தம்பி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் எதற்காக நான் சொல்றேன் எதற்காக நீ செய்த நன்றி கொஞ்சமா நஞ்சமா கிடையாது ஏறெடுத்து பார்த்தாலும் ஏணி வச்சாலும் எட்டுமா எட்டாது தம்பி அண்ணா இந்த உலகத்தில் உன்னை விட ஒரு நல்லவன் யாருமே இல்லையடா கிடையாது அண்ணா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் உண்மைதான் உன் கண்களிலே இருந்து நீர் வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை தம்பி சரிதான் அண்ணா என் மனம் வேதனைப்படுகிறது தம்பி துரியோதனா அண்ணா அப்போ உங்கள் குலத்தில் உண்டோ தம்பி அண்ணா தேரூரும் அவர் மனைக்கு சென்ற என்னை செம்பன்மணி முடி கொடுத்த நம்புரா அண்ணா இந்த நீரூரும் விவாளர் பலரும் போற்ற நின்னும் சிவர வைத்தாய் தம்பி மாறாத இருடனும் மாறாத இருடனும் தான் இருந்தால் தம்பி அண்ணா எந்த ஜாதி எந்த குலம் என்று தெரியாத கொண்டு வந்து என்னை நான் நாட்டிலே அனாதியாக இருந்த பொழுது உன் தந்தையாகிய திருதராட்டிரன் என்னுடைய பெரியப்பா ஆமாம் என்னை 100 பிள்ளையை விட ஒரு மடங்கு பாசத்தை காட்டி என்னை மகனே 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 என்று வளர்த்தாரடா என் தம்பி துரியோதனா உண்மைதான் அண்ணா இந்த நன்றி கடனை நான் எப்பொழுது கழிப்பேன் ஆமாம் நான் எப்பொழுது தீர்ப்பேன் என்ற மனவேதனையோடு நான் வந்திருக்கேனடா என் தம்பி உண்மைதான் மாறாத ஈருடலும் தான் இருந்தால் மனப்படோ உனையே அண்ணா இந்த உயிர் உனக்குதான் சொந்தம் ஆமா நீ கண்களுக்கு கூடாது சரிதான் அண்ணா நீ கண்களுக்கிறான் என்னுடைய மன வேதனைப்படுகிறதடா என் தம்பி வேதனைப்படுகிறது உன்னுடைய முகத்தை வீர பராக்கிரமா வைத்துக்கொள் சரிதான் அண்ணா நான் இருக்கும் வரை உன்னை நான் சோகமாக பார்க்கப்படாது சரிதான் அண்ணா அட என் தம்பி எந்த நாள் மட்டும் மற்றும் தழுவு வைத்து எனக்கு விடைத்தாமலும் கொடுத்தீரானால் நான் என்ன செய்வேன் தெரியுமா தம்பி அண்ணா அட கொஞ்சம் கை வரை தம்பி அண்ணா விடைத்தாமலும் கொடுத்தீரானால் நான் வேடிப்பயலாகிய சிரத்தை கொண்டு வந்து உன் காலிலே போடுவேன். சரிதான். அப்ப 4 பேரும் இருந்து விடுவார். சரிதான். அவன் ஒரு தடவை போயிடுச்சு. ஆமா. அந்த 4 பேரும் உயிரோட இருக்கவே மாட்டாங்க. சத்தியமா ஜெயம் நமக்கு தான். உண்மைதான். எனக்கு விடைத்தாமலும் கொடுத்து நான் புறப்படுகிறேன். இன்னைக்கு அவருக்கு அனுப்பி போய் சேர்த்தோம். எங்கடா தாய்? நான் சண்டைக்கு தான் போனா அவருக்கு இன்னைக்கு தேரே உனக்கு நாளைக்கு. எத்தனை பாக்கா? அர்ச்சனை கொடுத்தலாமா? அர்ச்சனை வச்சிரீங்களா? எப்படி இது ஒரு 100 ரூபாய் கட்சி வச்சு கொடு. எத்தனை பாக்கா? 1000 ரூபாய் 2000 வந்து கொடு.
ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய வெற்றி தேர் செல்ல வேண்டும் கண்டிப்பா. அதனால என்னுடைய கையில தாம்பலம் வாங்கிட்டு போறீங்க கொடுக்கலாமா? தாம்பலம் தவறி கீழே விழுகிறது என்ன காரணம்? இன்னைக்கு நமக்காக தவறுதான் 70 ரூபாய் நம்ம போய் சேர வேண்டியதான். தவறிட்டாலும் பரவாயில்லை. இருக்கிற கடத்துல யாரும் கொடுப்பா அப்படியா? என்ன பண்றது தலை? ஓ தும்புரியா காரணம் கேக்குறா? தும்பல் வந்தா இருமல் வருமா? தும்பலோ இருமலாகும். தூர போய் ஆள காட்டும். யார யார? எதிராளி எதிராளி பேடி பயிலாகி அர்ஜுனன். ஆமா. தும்பலோ இருமலாகும். இரும்பலாகும். தூர போய் ஆள காட்டும். தூர போய் ஆளை காட்டும். அந்த கண்ணியை கலங்க வைக்கும். எந்த கண்ணியை? எதிராளி அந்த அர்ஜுன பொண்டாட்டி. எதிராளி கண்ணியை கலங்க வைக்கும். நாளைக்கு காலைல 6 மணிக்கு கட்டாயம் உனக்கு கர்மதை நடக்கும் புடி. என்ன நடக்கட்டும், சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம். சரி, இதுல ஏதோ தம்பி நீங்க போறீங்களா? ரதக துரக பதாதைகளை அழைத்துக் கொண்டு ஆமா சண்டைக்கு நான் போறேன்டா. போனா தம்பி போ. நான் போறேன்டா. போறியா? நான் போறேன்டா. போறியா? போ. போ. 3 முறை போய் சேரணும். தம்பியோடு வாதாடி கேட்கிறேன். கண்டிப்பா போனாங்கிறத தவிர போயிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவான்? நம்ம வந்ததானே. ஏண்டா திரும்பி யாராவது போயிட்டு பாதியிலே தம்பி என்னமோ போயிட்டு வான்னு சொல்லுவானே, அதனால பாதியிலே திரும்ப வந்துட்டோம். சண்டை நின்று போயிடும். அதனால சண்டைக்கு போறியா? கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்போம். தம்பி திரும்பி வந்துருவாரு. ரதக துரக பதாதைகளை அழைத்துக் கொண்டு சேனை எல்லாம் கூட்டிக் கொண்டு வீர புஜபல பராக்கியத்தோடு நான் எப்படி புறப்படுகிறேன்? எப்படி? அந்த ஆண்டவன் உதவியாக எந்த கம்மியா வைப்பாங்க? லைட் மாதிரி தான் வைக்க முடியும். கூத்த வைக்க மாட்டாளா? எப்படி வைப்பாங்க? சரி ஆமா வேணாம் கூத்த சண்டை நிறுத்து. அந்த ஆண்டவனுடைய உதவினாலே சண்டைக்கு சென்று ஜெயம் பெற்று வெற்றி பெற்று நான் இந்த நாட்டை ஆண்டா என்ன, நான் இந்த நாட்டிலே மாண்டா என்ன, எனக்கு முடி கொடுத்தால் என்ன, முடி கொடுத்தா விட்டா என்ன, சண்டே வேணாம் இந்த கூத்து வேணாம். ஆண்டவன அவன் பேரை சொல்லி நம்ம சண்டைக்கு போனா என்ன? நம்ம இந்த மண்டை ஆனவன நம்ம சுருமாட்டி செத்தாடா. பின்னா ஆண்டவன அவன் பேரை சொல்ற புள்ளையான சொல்ற. முண்டா ரொம்ப கேவலம் பேசுறான். ரொம்ப கோவக்காரன். தம்பி அண்ணா இப்பேற்பட்ட ஒரு நாட்டில் சரிதான். இரு உட்கார் மயிர் பேச. இரு இந்த நாட்டில் நீ ஒரு அரசன். ஆமாம். அரசனுக்கு இப்பேற்பட்ட மந்திரி இருக்கவோ கூடாது. ஆமாம். அவனை இப்பயே வேலையை விட்டு அவன் என்ன ரொம்ப கேவலமா பேச. பேசிட்டே இருக்கிறாங்க. தீய பொறுமை கூட இந்த உலகத்திலே ஆண்டவன் சொன்னா ஒரே ஒரு ஆள் தான். அந்த யாதவனாகிய கோமலக்கண்ணன் கட்டுமாறு அவன் ஆண்டவன் கிடையாதுடா. யார்? அவன் ஆண்டவனே இல்ல. பிறகு ஆனா இந்த மக்கள் எல்லாம் பாவம். பாவம். இவங்க எல்லாம் திருப்பதி போய் ஆமா இந்த
ஏழை இந்த ஏழை எளிய மக்கள் தாலி எல்லாம் அறுத்து போடுறாங்க. ஆமாம். அவனுக்காக ஆமாம். அந்த தாலி அறுத்த முண்டாட்டம் வைத்த ஆண்டவனே இல்ல, கிடையாது. உலகத்தில் ஆண்டவனா ஒரே. அப்ப ஆண்டவனா யாரு தம்பி? ஒரு நாளைக்கு நம்ம விடக்கூடிய சுவாசம் எத்தனை சுவாசம்? 21,000 சுவாசம். குழந்தையா இருந்தாலும் பெரியோர்களா இருந்தாலும். ஆமாம். 21,600 சுவாசம். 21,600 சுவாசம். இதில் ஒரு சுவாசம் நின்று விட்டாலும் நம்ம உயிர் போயிடும். உண்மைதான். ஆமா. உண்மையா? ஆமா. நம்ம உயிர்ப்பு ஜீவனாடியை கொடுக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் கைலாயமே கோவிலா வீட்டிருக்க முடியாத 2011 நேத்திரம் படைத்த உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை ஈசன். அந்த சிவபெருமான் தான் உலகத்தில் ஆண்டவன். கண்ணன் ஆண்டவனே இல்ல, கிடையாது. பரபிரம்மம் என்று சொல்ல முடியாது. இந்த பரபிரம்மத்திற்கு ஆவிக்கும் ஜீவத்துக்கும் உயிர்ப்பு கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை ஈசன். ஏன்னு கேட்டா இப்பவும் நம்ம திரு அண்ணாமலைக்கு போனா இப்ப நம்ம இங்க இருக்கிறோம். நமக்கு அதனுடைய பெருமை என்னன்னு தெரியும். நம்ம பக்கத்துல இருக்குது திருவண்ணாமலை. மதுரையில இருந்து வராங்க, காரைக்கால்ல இருந்து வராங்க, வெளிநாட்டுல இருந்து வராங்க. ஒரு அடிக்கு 1000 லிங்கம் இருக்கு. கண்டிப்பா சர்வமும் சிவலிங்கம். திருவண்ணாமலையில ஒரு அடிக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அந்த அடிக்கு 1000 லிங்கம் இருக்குது. ஆமா. அப்பேற்பட்ட தென் கைலாயம் திரு அண்ணாமலையை நினைத்தாலே நமக்கு முக்தியா? கண்டிப்பா. சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. அப்பேற்பட்ட புண்ணிய தலம் எல்லாம் இருக்கிறது. இந்த புண்ணிய தலத்திற்கெல்லாம் சொந்தக்காரர் யாரு கேட்டா சிவபெருமான். உண்மைதான். அந்த சிவபெருமான் அருளினால் நாம் போறனே தவிர யாதவனாகிய தம்பி இப்ப நான் போகும்பொழுது ஒரு அனாதையா போற மாதிரி ஏன் சொல்றீங்க? அந்த யாதவனாகிய கண்ணன் ஐவர் ராஜாக்கள் படையிலே அவன் தேர் சாரதியா வரான். உண்மைதான். அந்த அர்ஜுனுக்கு சாரதியா வரவன் யாதவனாகிய கண்ணன். அவன் எப்படி வேணாலும் சூழ்ச்சி செய்வான். உண்மைதான். அவன் சூழ்ச்சிக்காரன். அவன் யாதவனாகிய கண்ணன் மாயக்காரன். அவன் என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம். அவனுக்கு நிகரா நம்ம படையில ஒரு ஆள் இருக்கிறார். நம்ம படையில யார் இருக்குது? அவரை மட்டும் அவரை மட்டும் அவரை மட்டும் கொடு. சத்தியமா ஜெயம் அந்த யாதவனாகிய கண்ணனுக்கு நிகராக கண்டிப்பா நம்முடைய படையில இருக்கக்கூடிய ஆள் யாரு? ரதம் ஓட்டக்கூடிய ஆள் யாரு? தம்பி துரியோதனா, எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னும் வசதிகளா தினகரன் போல கிருஷ்ணன் அந்த மனிதர் சத்யபூமன் எனக்கு மாமன் சாரதியுமான நீ உடனே தன்னை கண்டித்து வருவேன். அந்த சல்லிய பூபதியை மட்டும் எனக்கு தேர் சாரதியா கொண்டு சத்தியமா ஜெய நமக்கு தான். நீ ஒரு அந்த யாதவனாகிய கோபாலக்கரனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஆள் சொல்றாரு. மாத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய சல்லிய பூபதி சும்மா உட்காந்துருப்பா. அந்த பரம கடவுளையே 3 முறை நேத்திரத்தால் படித்தவர், எதிராம படித்தவர்.
இவருக்கு போயிட்டு ரதம் ஓட்ட சொன்னா அவர் வருவாரா தெரியலையே. சரி எதுக்கு போய் சொல்லி பாப்போம். சொல்ல வேண்டிய விதத்தை சொன்னால் கண்டிப்பா வருவார். கண்டிப்பா. அதனால நான் அடுத்ததாக சல்லிய மாமனை கொண்டுட்டு வா, விஷயம் பார்க்கலாமே. மாமா சல்லிய மாமா அறிவுனாரு கூட துரியான கொடுக்கறாமா துரியானா அம்மா எங்கால என்ன செய்யலாம் காரணம் என்ன சொல்லு. எதற்காக உள்ள வந்தேன்பா அந்த நேரத்தில் மாமா நானே எதை கேட்டாலும் நான் தரேன் சத்தியம் பண்ணு மாமா. இந்த 1000 ரூபாய் ஜாதியாக பூ வாங்க. சாட்சி ஆகவும் எதை கேட்டாலும் அவன் சுத்தமா இருந்தாலும் சரிதான் சத்தியம் கொடுத்துட்டு மாமா உன்னை எதற்காக அழைத்து தெரியுமா மாமா அண்ணன் சரிதா நான் சத்தியம் கொடுத்தா யாருக்கு கொடுத்தாவா? ஆமா இழுவான குலமாச்ச உண்மைதான். ஆமா கம்பாளா நீ என்கிட்ட சொல்லலாமா? நான் போய் அந்த தகுதி என்ன? நான் உண்டை கொண்டு ரண்டம் பண்ணுறேன். ஆமாமா ஆமாமா ரண்டம் செய்யக்கூடாது. ஒரு நாள் தினத்திலே உங்களுடைய சேனாசனை அழைத்துக் கொண்டு ஐவர் ராஜாக்களத்தில் தம்பி சல்லி வந்துட்டானா? ஐயோ நான் இம்மா நேரம் அவளை காலில் விழுந்து கும்பிட்டு மாமான்னு கெஞ்சி கூட்டிட்டு வரேன். வந்துட்டானான்னு கேக்குறாரு பாரு. மாமா ஏய் வணக்கம் சொன்னா எதிர் வணக்கம் சொல்லணும். எதிர் வணக்கம். ஏய் எதிர் சொல்லணும். போல கே போடா அடிச்சாம் போயா. ஏய் அசிதம் போயா. இத வச்சியா? மாமா உட்காரு மாமா. உட்காரு மாமா. இது அடிச்சாம் போயா. பயப்படாத கம்பெனி. எனக்கு மாமா. சல்லி எனக்கு மாமா. மாமா. ஆமா. மேகவாகனம் பால் பெற்றேன் வெயிலவனுக்குமே தங்கியாக மாமணி வெறுந்தாரும் பெரும் சாபம் பெற்றேன் நாகவம்பகவை பெற்றேன் நாரணனு கொப்பாக உன்னை தேர் சாரதியாக பெற்றேன் பாக்கியம் பலித்தவாரே மாமா. இந்த உலகத்தில் என்னை போல் ஒரு பாக்கியமே யாரும் கிடையாது. எப்படி நச்சு மட்டும்தான் அந்த என்னை போல் ஒரு பாக்கியவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நான் சத்திரியன்னு நானா சொல்றேன். என்னை எல்லாம் இழிவுத்தான் தான் சொல்றாங்க. மாமா இந்த உலகத்தில் என்னை போல ஒரு பாக்கியம் யாருமே கிடையாது. இந்த உயிர் இப்பவே பிரிஞ்சாலும் பரவாயில்ல. கையிலான ஈசனை 3 முறை கண்ணால் கண்டு தரிசித்த புண்ணியமா. ஆமா நீயே எனக்கு தேர் சாரதியா வரணும்னு சொன்னா என் உசுறு இப்பவே பிரிஞ்சாலும் எனக்கு பரவாயில்லை. மாமா ரதக துரக பதாதைகளை அழைத்து புறப்படுங்கள். போகலாம் குருச்சேத்திரம். சரி போகலாம். எப்படி போகணும்? போகலாம். கோல உனக்கு போய் எப்படி சண்டை போடுவோம்? கம்ப்ளீட் நடத்து மாமா ரதத்தை. நடத்து மாடா கண்ணாவும் ரதம் நீ ஓட்ட வந்தியா நான் என்ன ஓட்ட சொல்றேன்? பரமசிவனை எதற்காக எதுக்கு மாமா எதற்காக பாத்தீங்க பாரு. அப்புறம் சொல்லுமாமா இந்த எஜமான்
ஆமா. எஜமான். இப்ப எஜமானா? இப்ப நான் நடத்தக்கூடியவர். இந்த எஜமான் சொல்படிக்கு ரதத்தை நடத்தணும். ஓட்டுங்க ரதத்தை. ஓட்டு. எதுக்கு வண்டிக்கு போறவனும் கண்டிக்கு போறவனும் வண்டிக்கு போறவனும் கண்டிக்கு போறவனும் வீடு வந்த அன்னைக்கு தான் நிலைமை. அதனால் நான் மாலை தரிசனையுடைய மனையால் பொன்னுருகி அவள் மாலைக்கு சென்று வருகிறேன். குதிரைக்கு கொள்ளும் முள்ளு வைத்து திறமடித்து வையுங்கள். நான் சென்று வருகிறேன். சரி கிளம்பு கிளம்பு மாமா கிளம்பு. அது கர்ணம் பொன்னுரை மாலைக்கு செல்ல பொன்னுருகி தருப்பார்.